சிவிலியன்ஸ் ஏரியாவை வெக்கமே இல்லாமல் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ சிவிலியன்ஸ் ஏரியாவை அடிக்கிறத நீங்கள் எப்போவுமே ரிட்டாலியேஷன் சொல்ல முடியாது. அங்கே சீமானவர் சொல்லிட்டு போனார்ல, தம்பிகளே சைனாவோட யுத்தம் போன தயாரா அப்படின்னாரு. அவர் வந்து மேபி ஹைபர்னேஷனில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தூக்கத்தை எழுப்பி சைனாவோட ப்ராடக்டெல்லாம் தான் அடித்து நொறுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுங்கள். ஷஹீத் அஃப்ரீடின்னு ஒரு காமெடி பீஸ் இருக்குது. நம்ம ஸ்ரீநாத், ஜவஹர் ஸ்ரீநாத் ஒரு தடவை போலிங் போடும்போது கண்ணை மூணு சுற்றி இப்படி மிடானில் பார்த்து இதில் மிட் விக்கெட்டில் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ரீநாத் போல்ரா வெண்ண அப்படின்னாரு. முன்னாள் ஐஎஸ்ஐயோட சீஃப் தான் இப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்காரு. ஆனால் என்னன்னா 180க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. இது உலகத்துக்கு நாம செஞ்ச நன்மை, பாகிஸ்தானுக்கு நாம செஞ்ச நன்மை. ஓசி நான் வந்து உண்மையிலே ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்கிற சுந்தரவல்லி, நம்ம ஊரில் இருக்கிற சீமானாச்சும் கொஞ்சமாச்சும் இந்த தமிழ் உணர்வெல்லாம் கொஞ்சம் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கோ இல்லையோ. பட் இந்த சுந்தரவல்லியில் கிராபி கிரியேச்சர்ஸ், அவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் கம்பேர் பண்ணால் ஓவாசி எவ்வளவோ கிரேட். ஸோ இந்த விஜய் ஆண்டனி, ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் இப்போ வந்து பேசுங்க. நம்ம வந்து அவங்க அப்பாவி மக்கள் ஒருத்தரை கூட கொல்லலை. அந்த 9 பாம்பு போட்ட இடத்துல ஒருத்தர் கூட சாகலை. அது வந்து இஸ்லாமிய பெண்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னது போய். ஏன்னா பாகிஸ்தானில் மசூதிக்குள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நைட்டு 1:45 என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அது போய். காங்கிரஸை சேர்ந்த இன்னொருத்தர் சிந்தூர்னு பேர் வச்சிருக்க கூடாது, ஏன்னா அது ஒரு மதத்தை குறிக்கும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இதை விட முட்டாள்தனமாக யாராவது ஒருத்தர் பேச முடியும். ஸோ ஒரு காஷ்மீரி பண்டிட், ஒரு இஸ்லாமியர், ஒரு சீக்கியர், வி ஆர் இன்க்ளூசிவ் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணி. திருமாவளவனுக்கு சும்மா ஆஸ் யூஷுவல் சம்மந்தமே இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்ல கூட அல்லாஹ் அக்பர்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வாண்டட் டு பிளே திஸ் கார்ட் ஃபார் அந்த 2 சீட்டுக்காக இவ்வளோ நினைக்கிறாரு. ஒரு தாஜ் அட்டாக்குக்கு பதில் கூட சொல்ல திராணியற்ற காங்கிரஸ் அரசுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ படித்தவங்க வறுமையில் வாடிட்டு இருக்கிற பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்காம என்ன பண்ணும்? ஸோ பாகிஸ்தானில் என்னையா நீ தேர்ந்தெடுத்து வைக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி கண்ணடியில் பார்த்து தமிழர்கள் நம்மளை தாக்கிட்டு. ஏன்னா நம்ம படிச்சுமே இந்தியாவுக்கு ஒரு வகையிலையும் ஒர்த்தில்லாத ஆட்களுக்கு சொல்லி ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். எவ்வளவுதான் வந்து இவங்க மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக இஸ்லாமியர்கள் சொன்னாலும், ஒரு இந்து கடவுளை இழிவா பேசுற திமுக காரன் நீங்க பார்த்துருக்கீங்க, விசிகாவை பார்த்துருக்கீங்க, காங்கிரஸ் காரனை பார்த்துருக்கீங்க. ஆனா ஒரு இஸ்லாமிய கடவுளை இழிவா பேசின ஒரு பிஜேபி காரன் நீங்க பார்க்க முடியாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் விளையாட்டு மற்றும் அரசியல் விமர்சகரான வெங்கட் பிரசாத் அவர்கள் சார் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ரிட்டாலியேஷன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர்றது நம்மளால் பார்க்க முடியுது சார். அதாவது சில ஏரியாக்களில் வந்து அட்டாக் பண்ணுறதும் பார்க்க முடியுது. அடுத்த அட்டாக்கு நாம் ஸ்டடி ஆக மாதிரியும் தெரிய வருது. என்னென்ன விஷயங்கள் இந்தியா பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க? பிரதர், முதல்ல ஒரே ஒரு சின்ன திருத்தம் தவறாக எடுத்துக்கூடாது. ரிட்டாலியேஷன் அவங்க பண்ணுறது ரிட்டாலியேஷன் சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு கான்வர்சேஷன் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறதுனா நம்ம அவங்கள 9 பாயிண்ட்ல அடித்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ரிட்டாலியேஷன். இப்போ அவங்க பண்ணுறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாக். ஏன்னா அவங்க 2 விஷயத்தில் அது ரிட்டாலியேஷன் இல்லை நான் சொல்கிறேன். என்னன்னா, த ப்ராப்ளம் வாஸ் ஸ்டார்டட் பை பாகிஸ்தான் 1. 2வது, அவங்க சிவிலியன்ஸ் ஏரியாவை வெக்கமே இல்லாமல் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ சிவிலியன்ஸ் ஏரியாவை அடிக்கிறத நீங்கள் எப்போவுமே ரிட்டாலியேஷன் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இஸ்ரேலை வந்து அப்பாவி சிவிலியன்ஸை ஹமாஸ் அட்டாக் பண்ணாங்க. வேற இஸ்ரேல் வந்து அங்கே பாலஸ்தீனில் இருக்கிற மக்களை அட்டாக் பண்ணல, ஹமாஸ் ஏரியாஸை தான் அட்டாக் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஹமாஸ் இல்லாத ஒரு இடத்த கூட அவங்க வந்து 0 டவுன் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் ரிட்டாலியேஷன் வராது. ஸோ இது ரிட்டாலியேஷன் கிடையாது, இது அவங்க தான் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் பிளான் வந்து டெஃபினட்டாக என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய சஜஷன் வந்து அவங்களுடைய மிலிட்ரி தடவாளங்களை நம்ம அடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான க்ளூவையும் இந்தியா கொடுத்துருச்சு. ஒரு தடவை வந்து இது வரைக்கும் நாங்கள் உங்கள் மிலிட்ரி தளவாடங்களை அடிக்கலை, உங்கள் சிவிலியன்ஸ் அடிக்கலை. சிவிலியன்ஸ் எப்பவும் இந்தியா அடிக்காது, ஆனால் மிலிட்ரி தளவாடங்களை நாங்கள் அடிக்கலை. அதுக்கான காரணம் வந்து நாங்கள் டெரரிஸ்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் ஏன் சிவிலியன்ஸ் மேலேயும் என்னுடைய ஆர்மி மேன் மேலேயும் என்னுடைய டிஃபென்ஸ் மேலேயும் கை வச்சிங்கன்னா உங்கள் மிலிட்ரி தளவாடங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே வில் டெஃபினெட்லி கிவ் இட் பேக். எனக்கு தெரிஞ்சு அதுதான் த மோஸ்ட் அவாய்டட் மூவ். மற்றபடி இப்போது இந்தியா வந்து ட்ரோன்ஸு, அதாவது நம்மளுடைய ட்ரோன் மூலமாகவே அவங்களுடைய லான்ச்சஸை காலி பண்ணுது. அப்புறம் சைனா கிட்டேருந்து அவங்க வாங்கின ப்ராடக்ட் எல்லாத்தையும் செம்மடி அடித்ததெல்லாம் செம பெருமையாக இருக்குது. உண்மையிலே வந்து அங்கே சீமானவர் சொல்லிட்டு போனார்ல, தம்பிகளே சைனாவோட யுத்தம் போன தயாரா அப்படின்னாரு. அவர் வந்து மேபி ஹைபர்னேஷனில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தூக்கத்தை எழுப்பி சைனாவோட ப்ராடக்டெல்லாம் தான் அடித்து நொறுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுங்கள்.
நிச்சயமா சார். அதே மாதிரி நிறைய ட்ரோன்ஸை வந்து வரும்போது நாமளுமே வந்து இது பண்ணியிருக்கோம் சார். நாமளுமே அங்கே அட்டாக் பண்ணும்போது அங்கேயுமே சில விஷயங்கள் நடந்திருக்குதா சொல்கிறாங்களே சார். நம்ம ட்ரோன்ஸ் எங்கேயாவது அங்கே சிக்கிச்சா? அதாவது சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது நம்மளுடைய ஜெட் ஃபைட்டர்ஸ் ஒன்று கூட அங்கே சிக்கலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சைனா மாதிரியோ ஒரு பாகிஸ்தான் மாதிரியோ இந்த பாய்ஸ் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சித்தார்த்த பாத்ரூமில் வச்சு அடிப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் ஜெனிலியா உள்ள வரும்போது வலிக்கலையே பாரு, அந்த மாதிரி வலிக்கலையே சொல்கிறாள் நம்ம கிடையாது. இன்ஃபேக்ட் கல்வான் பள்ளத்தாக்கில் 35 நம்மளுடைய 39 வீரர்கள் அவங்களுடைய 85 வீரர்களை அடிச்சே கொண்டாங்க. நம்ம வீரர்கள் இறந்தாங்க. அதை நாம் பெருமையாக எங்களுடைய வீரர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உயிர் தியாகத்தை நம்ம போற்றணும். ஆனால் சைனா வந்து அதை மறைமுகமாக அவங்களை அடக்கம் பண்ணாங்க. தோத்த நேரங்களில் கூட நம்ம ஒரு தடவை வந்து 1960 நினைக்கிறேன், நம்பர் தப்பாக இருந்தால் சாரி, நம்ம ஒரு தடவை சைனா கிட்ட தோக்க வேண்டியிருந்தது யுத்தத்தில். அப்போ கூட நம்மளுடைய வீரர்களை நாம் வந்து மறைச்சது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படி அதாவது ஜெட் ஃபைட்டர் ஷூட் பண்ணப்பட்டிருந்தால் ஒன்று இந்தியா வந்து தைரியமாக ஆமாம் இது நடந்துச்சுன்னு ஒத்துக்கும். நீங்கள் நம்ம அபிநந்தன் விஷயத்தில் பார்த்தீங்க. ரெண்டாவது சும்மா வாய் சவடாவில் வந்து நான் வந்து இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து காலி பண்ணிட்டேன்னா சொல்ல முடியாது. அதுக்கான எவிடன்ஸ் வேணும். எப்படி எவிடன்ஸ் வேணும்னா உங்கள் ரேடாரோட அப்சர்வேஷனே போதும். நம்ம வந்து இப்போது மீடியா யுகத்தில் இருக்கோம் தலைவா, சரிங்களா? ஒன்றுமே இல்லை. நைட்டு வந்து இந்தியாவோட இரவு நேரத்தில் வந்து அம்ரித்சர் பகுதியில் வந்து அவங்க ஒரு ஏவுகணை போட ட்ரை பண்ணாங்க. பொதுமக்களோட வீடியோ இருக்குது. அதை நாம் வந்து சூப்பராக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக காலி பண்ணது, இப்போ ஏர்டோமோட சிஸ்டம் மூலமாக காலி பண்ணது பொதுமக்களுடைய வீடியோலேயே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளுடைய ஜெட்ஸை வந்து காலி பண்ணியிருந்தாங்கன்னா அது 2 விஷயத்தில் காலி பண்ணியிருக்க முடியும். ஒன்று அவங்க ஜெட் மூலமாக காலி பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இந்த மிசைல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக காலி பண்ணியிருக்கணும். ரெண்டுமே அந்த ஒரு ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணி அதோட ரேடார் இமேஜஸ் எடுத்துகிட்டு தான் அடிக்கும். அதே மாதிரி அதோட டெப்ரிஸ்னு சொல்லுவாங்க. உடஞ்ச பாகங்கள் பாகிஸ்தானில் விழுந்திருக்கும். இதில் ஏதாவது ஒன்று ஆதாரமாக கொடுத்தாங்களா? பாகிஸ்தானோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன், ஒரு மினிஸ்டர், அவர் வந்து ஒரு டிவி சேனல், ஒரு இங்கிலீஷ் டிவி சேனலில் சொல்கிறாரு, சோஷியல் மீடியாவிலே ஆதாரங்கள் இருக்கு. இதை விட ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க முடியாது. பட் அவர் சொன்னதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்தியன் சோஷியல் மீடியாவிலே ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு சில காசுக்காக வேலை பார்க்குற தற்கொலைகள் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக ட்வீட் போடுறது எவ்வளோ ஆபத்தாக இருக்குது. அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் வித் ரெஸ்பெக்ட் மேஜர் மதன்குமார் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் பாகிஸ்தானுடைய நரேட்டிவ்ஸ் ஆதாரம் நரேட்டிவ்ஸில் போயிட்டு ஒரு எதிர் ட்வீட்டு கூட போடாதீங்க அப்படிங்கிறார். பட் நம்ம ஒரு ஆர்வத்தில் பண்ணவே அது கடைசியில் ஒரு கான்வர்சேஷன் ஆகிடுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் சிம்பிளாக அப்படின்னா, இவ்வளவு இடியாட்டிக்காக ஒரு சோஷியல் மீடியாவை ஆதாரமாக காட்டுற அளவுக்கு பாகிஸ்தான் இருக்காங்கன்னா இதுலேயே தெரியுது நம்மளுடைய எந்த ஜெட் ஃபைட்டர்ஸையும் நாங்கள் அட்டாக் பண்ணல, போனவங்க பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து சைனாவுக்கே நம்ம கொடுத்துருக்கிற ஒரு தலையில் கொட்டு. ஏன்னா சைனாவுடைய ஐ திங்க் இட் இஸ் HQ9 அப்படின்னு சொல்லக்கூடிய HQ19 அப்படின்னு 2 வகையானது இருக்குது. இது என்ன அப்படின்னா இந்த ஏர்டோம்னு இஸ்ரேலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது கரெக்டாக அவங்களுடைய பார்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். ஒரு லாரி, அதில் ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி இருக்கும், சென்சார் சிஸ்டம். அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 ஏவுகணைகள் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு எனிமியோட ஃப்ளைட்டாக இருக்கலாம், இல்லை எனிமியோட ஏவுகணையாக இருக்கலாம், அது வரும்போது அதை ஒரு சர்டைன் கிலோமீட்டர் ரேடியஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இருக்கிற S-400 600 கிலோமீட்டர் ரேடியஸில் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரேடியஸில் ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு நல்ல ஹைட்டில் ஒரு நமக்கு டேஞ்சர் இல்லாத ஒரு ஹைட்டில் இருக்கும்போதே இது போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடும். அதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் கொடுக்கும், ஒரு சைரன் கொடுக்கும். அந்த சைரனுக்கு அப்புறம் நம்ம ஒரு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும், அது போய் அடிக்கும். சரிங்களா? இந்த சிஸ்டம் வந்து சைனாவும் ஒன்று பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே சைனா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ளூ பிரிண்ட் ஆட்டையை போட்டு அவங்க ஒரு ஃபோனோ இல்லைனா ஒரு பொருளோ தயாரிப்பாங்க. ஆனால் அது சைனா ப்ராடக்ட் தான். அதனால் என்ன ஆயிடுச்சு, அது வந்து HQ9 அப்படிங்கிற டிஃபென்ஸ் சிஸ்டமை பாகிஸ்தான் வச்சிருந்துமே நாம் 9 இடத்துல அட்டாக் பண்ணோம். ஒரு ஏவுகணையில் நிறையா போட்டோம். என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் 18க்கு மேலே மிசைல்ஸ் போட்டோம். ஒன்றை கூட ஐடென்டிஃபை பண்ணல. நம்மளுடைய ஜெட்டை அங்கே போய் அடிச்சுட்டு வந்தது, அதையும் ஐடென்டிஃபை பண்ணல. இது பெப்ப பேண்ட் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு சைனா. ஸோ அதையும் நம்ம டிஃபீட் பண்ணிடுவோம். ஒரு ஃபைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சைனா கிட்ட வாங்கின ஜெட் ஃபைட்டர் 17 JF-17 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெட் ஃபைட்டர் வாங்கின இல்லை. பாகிஸ்தான் என்றைக்குமே எதையுமே வாங்கினது கிடையாது, இரவல் தான். அதாவது சைனா வந்து ஒரு கோல்டு வார் மாதிரி அவங்களுடைய ஆயுதத்தை இந்தியா தாங்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்த ஜெட்டையும் நாம் அடித்து வெளுத்துருக்கோம். அதோட டெப்ரிஸ் நம்மக்கிட்ட இருக்குது, உடஞ்ச பாகங்கள் இந்தியன் பார்டர்ஸில் இருக்குது. ஸோ இதை அவங்க மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி நம்ம காட்டின எவிடன்ஸில் ஒன்று கூட பாகிஸ்தான் இல்லை. பாவம் சார், இந்த அளவுக்கு ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க போல். பட் இருந்தாலுமே அந்த ஜெய்ஷ் இ முகமதோடைய லீடராக இருக்கக்கூடியவருடைய அவர் 10 ஃபேமிலியில் 10 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
பட் இருந்தாலுமே அவங்களுடைய ஃபுனரலில் பார்த்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், பாகிஸ்தான் ஆர்மி பீப்புள் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட கொடியை போட்டிருக்காங்க. கேட்டால் நாங்கள் வந்து டெரரிஸ்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றாங்க. ஸோ இது எந்த நிலைப்பாட்டை காட்டுது சார் இது? வெரி குட், நல்ல வேலை. இது எங்கேயாவது பேச முடியாதான்னு நினச்சிட்டு இருந்தேன். பாகிஸ்தான் வந்து டெரரிசம்க்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாம்பாங்க. அதாவது நீ அவேஷன் மிகு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் வந்து கையில் ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருப்பார் கமலுக்கு. இப்படி கையில் ஷேவ் பண்ணிட்டு பார்த்துக்கப்பா அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு காமெடி அவங்க தீவிர சப்போர்ட் பண்ணல. இதை வந்து ஒரு ஸ்கை சேனலுடைய ஒரு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டே காரி துப்பிட்டாங்க. கரடியே காரி துப்பிய கதை அப்படிங்கிற மாதிரி. யூஸ்வலாக யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம அடிமை பண்ண ஒரு கண்ட்ரி தானே, நமக்கு எதிராக தான் நிற்பாங்க. ஆனால் அதில் ஒரு ஜேர்னலிஸ்டே சொல்லிட்டாங்க, சார் இப்போ தான் உங்களுடைய ஒரு பெரிய மினிஸ்ட்ரே வந்து ஆமாம் நாங்கள் தீவிரவாதத்துக்கு இவ்வளோ வருஷம் ஆதரவு கொடுத்தோன்னு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் என்ன சார் வளர்றீங்கன்னு அந்த லைவ்லேயே கேட்டாங்க. அதுக்கும் மேலே நான் நிறையா சொல்கிறேன். ஷஹீத் அஃப்ரிடின்னு ஒரு காமெடி பீஸ் இருக்கார். அவர் வந்து நல்ல ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு ஆஸ் அ கிரிக்கெட்டர், நான் எல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் கண்ணை முன்னு சுற்றுவார். ஓகே, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமர்சராகவும் சொல்கிறேன். அவர் ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காரு. 37 பால் செஞ்சுரி வச்சா ஸ்ரீலங்காக்கு எதிராக. பட் கண்ணை முன்னு சுற்றுவார். அது எப்படின்னா, நான் சும்மா கொஞ்சம் ஜாலியாக எடுத்துகிட்டு போனேன். நம்ம ஜவஹர் ஸ்ரீநாத் ஒரு தடவை போலிங் போடும்போது கண்ணை முன்னு சுற்றி இப்படி மிடானில் மிட் விக்கெட்டில் பார்த்துட்டு இருக்காரு. ஸ்ரீநாத் போல்டரா வேணா அப்படின்னாரு. லிட்ரலாக இது இந்த வீடியோ எப்பவும் இருக்குது. இப்படி அடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு, போல்டு. அந்த அளவுக்கு கண்ணை முன்னு சுற்றுறவர். இப்போவும் கண்ணை முன்னு சுற்றி இருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது இந்தியா வந்து அவங்களுடைய பாதுகாப்பை பார்த்துக்கணும். அங்கே வந்து தீபாவளி பட்டாசு வச்சா கூட எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க. அதாவது அவருக்கு ஒன்றுமே தெரில. நான் சிம்பிளாக சொல்லிட்டா, அவங்களுடைய தற்போதைய டிஃபென்ஸ் அட்வைசர், ஓகேங்களா, அது யார்? முன்னாள் ஐஎஸ்ஐயோட சீஃப். ஓகேங்களா, முன்னாள் ஐஎஸ்ஐயோட சீஃப் தான் இப்போ அந்த இடத்துல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அவரோட பேர் கூட ஹசீம்னு வரும். அசீம் மலிக் தான் இப்போது, அதாவது ஒரு ஐஎஸ்ஐயோட சீஃப் வந்து செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கார். ஆனால் தான் இப்போது அமெரிக்காவில் டேரெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஸ்ஐ சீஃபை வந்து செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம பெஹல்கமில் அட்டாக் பண்ண 4 தீவிரவாதிகளை ஒருத்தர் ஆர்மி கமாண்டோ அசீம் மூசா அந்த ஆளோட பேர். ஸோ இத்தனை விஷயங்களை வெளிப்படையாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய மினிஸ்டரே ஒருத்தர் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆமாம் நாங்கள் தீவிரவாதிகளை அழைக்கலை கொடுத்தோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ அவர் வந்து தீவிரவாதிகள் யாருமே இல்லைன்னாங்க. ஆனால் மசூத் அசார் வந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் அந்த இடத்துல ஜெய்ஷ் இ முகமது கேம்ப்ல இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இதை விட தெளிவாக வந்து நீ திருட்டு பையதாண்டா, நீ வந்து திருட்டு பையலுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தடா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஆனால் என்னன்னா 180க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டிருக்காங்க. இது உலகத்துக்கு நாம் செஞ்ச நன்மை, பாகிஸ்தானுக்கு நாம் செஞ்ச நன்மை. நடிகர் விஜய் ஆண்டனி, அவர் மேலே எனக்கு நல்ல மரியாதை உண்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் மாதிரிலாம் கிடையாது, பிரகாஷ் ராஜ் மாதிரிலாம் வாயில் வாந்தி எடுக்கிற ஆள் கிடையாது. இஸ் அ நைஸ் பர்சன். யார் நான் சொல்கிறது? விஜய் ஆண்டனி. அவர் மாதிரி ஆட்கள் முதற்கொண்டு அந்த அளவுக்கு டெப்த் நாலேஜ் இல்லாததுனால பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ பாகிஸ்தான் அப்பாவி மக்களுக்கு நம்ம நன்மை செஞ்சுருக்கோம். ஓகேங்களா. பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸில், அதாவது ஆர்மியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்த ஒருத்தருடைய மகள் இப்போ சொல்கிறாங்க, டியர் இந்தியா, இஃப் யூ வாண்டட் டு அட்டாக் ப்ளீஸ் டூ ஹாவ் யுவர் டார்கெட் ஆன் முனீர். யார்? அசீம் முனீர் வித் இஸ் கோஆர்டினேட்ஸ். அதாவது அவர் எங்கே இருக்காரோ அதை டைரெக்டாக அடிங்க, அப்பாவி மக்களை அடிக்காதீங்க. அப்பாவி மக்களை இந்தியா அடிக்கவே இல்லை, பட் அவங்க சொல்கிறாங்க அடிக்காதீங்க. ஏன்னா எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களுக்கே எங்களுடைய ஆர்மி சீஃப் அசீம் முனீரை பிடிக்காது. அப்புறம் அவருடைய ஒய்ஃபாக இருக்கக்கூடிய இன்னொரு லேடி ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்களையும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அதே மாதிரி அசீம் முனீருடைய தற்போதைய ஒய்ஃபையும் நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்கள முடிய பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போக மறந்துடாதீங்க. இதை நான் சொல்லலை, இந்தியன்ஸ் யாரும் சொல்லலை. அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் முன்னாள் இராணுவத்தில் பெரிய பதவியில் இருந்த ஒருத்தருடைய பொண்ணு சொல்கிறாங்க. அப்போது பாகிஸ்தானுக்கே நம்ம நன்மை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய தீவிரவாதிகளை அடித்து நொறுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 பிரச்சனை தெளிவா. ஒன்று, சைனா கிட்டேருந்து ஏகப்பட்ட ஃபண்டு வருது, அவங்க மக்களுக்காக கிடையாது. அந்த ஃபண்டெல்லாம் இவங்க தான் ஆட்டையை போடுறாங்க, ஆர்மி மேன் உட்பட. ஏன்னா அசீம் முனீர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு, அதாவது இந்தியாவுக்கு எதிராக வந்து கிறிஸ்டியன் முஸ்லீமும் இந்துக்களும் ஒன்று கிடையாது, காஷ்மீரை திரும்பி வாங்க விட மாட்டோம் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு, யுத்தம் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை சேவை வேறு கண்ட்ரி காமிச்சிட்டாரு. இப்போ அவரே அப்ஸ்காண்ட். அப்போ அவங்களுக்கு ஊழல் பண்ணால் போதும், அவங்க மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் இப்போது நாம் ஊழல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்ததில் சைனா இப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு.
அதே மாதிரி இந்த மாதிரி ஐஎஸ்ஐ மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் அதையும் நாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டோங்கிறப்போ என்ன பேசுன்னு தெரியாமல் பெணாத்திட்டு இருக்காங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஏரியாவில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ வந்து நம்ம லாகூர் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது சார். அதேமாதிரி இங்கே வந்து பஞ்சாபில் வந்து அவங்க அட்டாக் பண்ண வந்து அதை நம்ம வந்து அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது சார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ரியாலிட்டியான நியூஸ் இல்லை? கண்டிப்பாக. அதாவது நம்ம மேலே அவங்க தொடுக்கிற அட்டாக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாத அளவுக்கு உண்மைதான் அது. ஏன்னா பூஞ்ச் மேலேயும் ராஜஸ்தான்லேயும் பஞ்சாப் ஆகிய 3 இடங்களில் 15 இடத்துல ட்ரோன் அட்டாக் மிசைல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணதெல்லாம் பாகிஸ்தான் ஆர்மியா டெரரிஸ்ட்? கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆர்மி தான் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஐஎஸ்ஐயில் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் நம்ம காலி பண்ணிட்டோம். அண்ட் இதை வந்து ஒரு சாக்கா பயன்படுத்தி இந்தியா மேலே அட்டாக் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இது அவங்க ஒரு தேசபக்தியில் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஏவியோஸ். நம்ம இந்திய இராணுவமோ நம்ம இந்திய டிஃபென்ஸ் படையோ நம்ம மக்களை காப்பாற்றணும்னு ஃபைட் பண்ணுற மாதிரி அவங்க ஃபைட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மக்கள் மேலே எந்தவித ஒரு அக்கறையும் கிடையாது. இருந்திருந்தா இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியோட கை கோத்துட்டு முன்னேறணும் தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டிஃபென்ஸுக்கான இந்தியாவுடைய டிஃபென்ஸுக்கான பட்ஜெட் மட்டுமே அவங்களுடைய மொத்த நாட்டோட பட்ஜெட்டோட ஜாஸ்தி. இதை அங்கே இருக்கிற ஒரு நிபுணரே சொல்லியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாமல் இந்தியாவோட மோதணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்தியாவோட மொத்த பட்ஜெட். அப்புறம் நம்ம ஊரில் இருக்காரு பார்த்தீங்களா ஓவாசி, அவர் சொல்லியிருக்காரு இந்த பாயிண்ட்டை. ஓவாசி என்ன, நான் வந்து உண்மையிலே ஓப்பனாகவே சொல்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற சுந்தரவல்லி, நம்ம ஊரில் இருக்கிற சீமானாச்சும் கொஞ்சமாச்சும் இந்த தமிழ் உணர்வெல்லாம் கொஞ்சம் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கோ இல்லையோ. பட் இந்த சுந்தரவல்லியில் கிராபி கிரியேச்சர்ஸ் அவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் கம்பேர் பண்ணால் ஓவாசி எவ்வளவோ கிரேட். ஏன்னா என்னதான் அவர் இஸ்லாமிக் பற்றி எக்கச்சக்கமாக பேசினாலும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு ரொம்ப இந்தியா பக்கம் நிற்கிறார். அட்லீஸ்ட் ஆன கான்வர்சேஷன் அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் கூட பாகிஸ்தானோட மொத்த பட்ஜெட்டோட ஜாஸ்தி அப்படின்னு. அதுவும் அவங்க பயங்கர வறுமையில் இருக்காங்க. பெட்ரோல் கிடையாது. நீங்கள் வந்து 256 ரூபா பெட்ரோல் இன்னைக்கு 1 லிட்டரு. அப்போ கூட 2 லிட்டருக்கு மேலே போட மாட்டாங்க ஒரு காருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து நம்ம கூட ஃபைட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா. அப்புறம் எல்லாரும் சொல்கிறீங்களா குழந்தைங்களுக்கு கூட ஆப்ரேஷன் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருந்தேன். அவங்க குழந்தைங்களை நாம காப்பாற்றிட்டு இருக்கோம். அந்த ஒரு சேக்காவது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் அவங்களுடைய ஃபுல் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளை அவங்க மக்களுக்காக நம்மளை அட்டாக் பண்ணல. ஐஎஸ்ஐயோட ப்ரெஷர், சைனாவோட ப்ரெஷர். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது சைனா நம்ம மேலே தொடுத்துருக்கிற ப்ராக்சி வார். ஓகேங்களா? எந்த அளவுக்கு இந்தியாவில் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த ப்ரெஷரில் ஒரு ரிட்டாலியேட் பண்ணுறேன் பேர் வழி. அதாவது இப்போ அந்த வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அது ரிட்டாலியேஷன் இல்லை. அவங்க மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம அவங்களுடைய பிளேஸில் 9 இடத்துல போட்டோம். மிசைல்ஸ் போட்டோம். அது வந்து மிசைலாகவும் போட்டோம், நம்ம ஜெட் மூலமாகவும் போட்டோம், ட்ரோன்ஸ் மூலமாக போட்டோம். அதுக்கு பழி வாங்கிறதுக்கு சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய 15 இடங்களில் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதில் பூஞ்சில் அவங்க போட்டது மிசைல் கிடையாது, குண்டு எறிஞ்சாங்க. அந்த குண்டெறிதலில் நம்ம அப்பாவி மக்கள் 15 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இந்த விஜய் ஆண்டனி, ஏஆர் ரகுமான் இவங்கெல்லாம் இப்போ வந்து பேசுங்க. நம்ம வந்து அவங்க அப்பாவி மக்கள் ஒருத்தரை கூட கொல்லலை. அந்த 9 பாம்பு போட்ட இடத்துல ஒருத்தர் கூட சாகலை. அது வந்து இஸ்லாமிய பெண்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னது பொய். ஏன்னா பாகிஸ்தானில் மசூதிக்குள்ளே இஸ்லாமிய பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. அப்படியே இருந்தாலும் நைட்டு 1:45 என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அது பொய். ஆனால் நம்ம சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல இறந்ததெல்லாம் தீவிரவாதிகள். ஆனால் நம்ம சிவிலியன்ஸ் அவங்க 15 பேரை அட்டாக் பண்ணி கொன்னதுன்றது உண்மைதான். அதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் காத்திருக்கு. ஆர்மி தளவாடங்கள் அடிக்கணும்னு அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் த ரியாலிட்டி இஸ் 15 இடங்களில் இந்த பூஞ்ச் அட்டாக் குண்டு எறிதலை தவிர 15 இடங்களில் அவங்க மிசைல்ஸ் போட ட்ரை பண்ணாங்க. அம்ரித்சர் இன் பஞ்சாப், ராஜஸ்தானில் சில இடங்கள், பூஞ்ச் அதாவது காஷ்மீர் ஜம்முவில் சில இடங்கள்னு 15 இடங்களில் ட்ரை பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம S-400 அப்படின்னு நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின ஒரு சூப்பரான டெக்னாலஜி, அதில் இந்திய ஏவுகணைகளை பயன்படுத்தி சில இடங்களில் நாம் பக்காவாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ஆர்லேயே காலி. அதுக்கான வீடியோ இப்போ இருக்குது. பொதுமக்கள் எடுத்த வீடியோ. ஆர்லேயே அவங்களோட மிசைல் அடி வாங்கி காலியாகிற வீடியோஸ் இருக்குது. அதோடைய டெப்ரிஸ் சில இடங்களில் விழுது. இப்போது நீங்கள் ஏரில் ஒரு பொருள் அடித்து உடைக்கிறீங்க, அதோடைய மீதி பாகங்கள் கீழே விழுதானே செய்யும் புகையோட. அந்த புகையோட சில பாகங்கள் இருக்கே தவிர நமக்கு அதனால் எந்த டேமேஜுமே நடக்கலை. அந்த உடஞ்ச பாகம் ஒரு கோவில் மேலே விழுந்ததில் கொஞ்சம் சேதம் ஆகிருக்கு அந்த கோவில், அவ்வளோதானே தவிர உயிர் சேதம் இதனால் இல்லை. இப்போ இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு பதிலடியாக 6 இடங்கள்ல எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் அந்த ஏவுகணை ஏவப்படுதோ அந்த பேஸ் பாயிண்ட் 6 இடத்த ட்ரோன் வச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரோன், நம்மளுடைய ஏவுகணை போல, நம்மளுடைய ஜெட்டு போல ட்ரோன்கள், அதாவது சூசைடல் ட்ரோன்னு சொல்லுவோம் இதை. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்டேருந்து நம்ம வாங்கின டெக்னாலஜி. மோடி ஊர் சுற்றினார் இந்த ஜூலி முதற்கொண்டு காமெடி பீஸுங்கெல்லாம் பேசியிருந்தீங்களே, அதுக்கான காரணம் இதுதான்.
எங்கெங்கெல்லாம் பெஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் வாங்கியிருக்காரு. இவங்க சைனா மாதிரி ப்ளூ பிரிண்ட்டை காப்பி அடிக்காமல் ப்ராப்பர் கேட்டின்னு சொல்லுவோம், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரும் ப்ராப்பர் பேட்டன்ட்டும் வாங்கி அந்த ஐடியாவை நம்ம மக்களோட ஐடியாவோட சேர்ந்து நம்ம ஹோம்லேயே ஆகாஷ்னு ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு டோம், அதாவது ஏர் டோம்னு சொல்கிறது வந்து ஆகாஷ்னு தயார் பண்ணியிருக்கோம். அது இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் இன்னும் செய்தி தெரியும். ஸோ பாயிண்ட் இஸ், நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கின ட்ரோனை வச்சு 6 லான்ச்சர் பேட்சை காலி பண்ணிட்டோம். அதில் தான் ஒன்று வந்து லாகூர் கிட்ட இருக்குது, ஒன்று கராச்சி கிட்ட இருக்குது. ஸோ இது பக்காவாக இந்தியா டிஃபென்சிவாக பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதேமாதிரி இப்போ திடீர்னு வந்து லாகூரில் மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. இது இந்தியனால் தாக்கப்பட்ட ஒரு பிளாஸ்டா இல்லை பாகிஸ்தானுக்குள்ளேயே ஏற்பட்ட ஒரு விபத்தா? இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்குள்ளே ஏற்பட்ட விபத்து தான். ஏன்னா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே பயங்கரமான ஒரு பீப்புள் அண்ட்ரெஸ்ட் இருக்குது, உண்மையான மக்கள் புரட்சி. இங்கே மாதிரி எல்லா செல்வத்தையும் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஜாலியாக வீக்கெண்டு வெளியே போயிட்டு தளபதி படம்லாம் பார்த்துக்கிட்டு ஏகப்பட்ட பணத்தில் திளைச்சிக்கிட்டு, சரிங்களா, ஏகப்பட்ட வீடை வாங்கிக்கிட்டு ஜி ஸ்கொயர் மாதிரி நிறுவனங்கள்லாம் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டில் வந்து வறுமையில வாடுறடா ஏய் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அங்கே உண்மையிலே மக்கள் வறுமையில் வாடுறாங்க. அங்கே கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் விற்று மாவு சப்பாத்தி மாவு வாங்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் விற்று. அதே மாதிரி கல்வி அந்த இடத்துல தரம் பயங்கரமாக தாழ்ந்து போச்சு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தண்ணீர் பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. அது கடைசியாக தான், அதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பலூச்சிஸ்தானில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் கடந்த 8 வருஷத்தில் காணாமல் போயிருக்காங்க. 20,000 மக்கள். ஓகேங்களா. பலூச்சிஸ்தானுங்கிறதே ஒரு சின்ன ஸ்டேட்டு தான். அங்கே 20,000 மக்கள் காணாமல் போயிருக்காங்க. காணாமல் போனதில் நிறையா பேர் உடல் சிதைஞ்சு உடல் அழுகி கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சைனாவோட பயோவாருக்கு தயார் செய்யப்படுற கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற மக்களை பாகிஸ்தான் ஆர்மியே கடத்தி கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்த்தோம், மாயா மாதிரி படங்களில் தான் பார்த்தோம். பட் ரியல் லைஃப்பில் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கே, பலூச்சிஸ்தானில். அதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் 8 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கொதிச்சு எழுந்து இப்போ ஒரு லிபரல் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஐ திங்க் 2025 ஃபெப் அரௌண்டில் தான் ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணாங்க. ஆமாம், எங்களுடைய ராணுவ வீரர்களை பலூச்சிஸ்தான் கொண்டு இருக்காங்கன்னு பாகிஸ்தான் ஸ்டேட்மெண்ட்டே விட்டாங்க. அவங்க தான் இந்த லாகூர் பிளாஸ்ட்டை பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ளேயே நிறைய தீவிரவாத இயக்கங்களை அவங்க வளர விட்டுருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக வளர்க்குற பேர் வேணும். ஆனால் அந்த தீவிரவாத இயக்கம் நீங்கள் இன்றைக்குமே அது வந்து ஒரு பாம்பு மாதிரி, அது நீங்கள் அதுக்கு கரெக்டாக மகுடி ஊதிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் இருந்தீங்கனாலும் காலில் போட்டுரும் தீவிரவாத இயக்கம்லாம். அந்த மாதிரி தான் சில தீவிரவாத இயக்கங்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு நீ அவனுக்கு ஆதரவாக இருக்கியா அப்போ நான் அடிக்கிறேன் பாருன்னு அங்கே அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது யார் வேணால் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம், எனக்கு அந்த இடத்தோட பேர் மறந்து போச்சு, கராச்சி பக்கம்லாம் இதுக்கிட்ட நினைக்கிறேன், ராவல்பிண்டி பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அப்படியே 11 பாகிஸ்தான் ஆர்மி மக்கள் போயிருந்த ஒரு ஜீப்பை பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் வீடியோ போயிட்டு இது பலூச்சிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஊருக்குள்ளேயே இருக்கிற பஞ்சாயத்துனால தான். ஏன்னா நம்ம அடிக்கிறதா இருந்தால் நம்ம மிசைலில் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 200 பேரையாவது காலி பண்ணுற மாதிரி தான் தலைவா பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக வந்து ஆள் இல்லாத ஏர்போர்ட்டில் பாம்பு போடுறது தான் நம்ம வேலை கிடையாது. ஓகே சார், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எல்லாமே இந்தியாவே ஹாப்பியாக இருக்கும்போது ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஆர்மி பீப்புள் ஆர் வெரி குட், ஹாப்பி, ப்ரௌட் ஆஃப் இந்தியன்ஸ். பட் அவ்வளோ சோகம் எதுக்கு சார் எல்லாத்துக்குமே? இதுவும் வடிவேலு காமெடி தான். எனக்குள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் எனக்குள்ளே இருக்குது, அதை தெரியாமல் காமிச்சிக்கிறணும் அப்படின்னா அவருக்கு வந்து செம்ம பயம். என்ன அப்படின்னா அவருக்கு இப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் வெறும் தீவிரவாத இயக்கங்களும் சைனாவும் தான். இப்போ தீவிரவாத இயக்கங்களை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அவருக்கு காசு வராது இனிமேல். அப்புறம் அவர் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டர்க்கியிலேருந்தும் இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்தும் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்கள் தான் வேலை பார்த்தது. துருவ்ரதின்னு ஒரு காமெடி பீஸ் பேசினாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அது உண்மையான தேடி கண்டுபிடி அப்படின்னு. அதாவது ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு பெரிய நாளேடோ இல்லாத நேரத்துலேயே அவர் அதை சொன்னார். ஆனால் இப்போவும் மக்கள் மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த ஒரு முட்டாள்தனத்தை பயன்படுத்தி இப்படி தான் நம்ம சர்வே பண்ணிட்டு இருந்தோம். இவங்க பாட்டுக்கு ஐஎஸ்ஐயை காலி பண்ணிட்டாங்க, இப்போ இது என்ன சொல்லுது, ஜெய்ஷ் முகமதை காலி பண்ணிட்டாங்க, எல்இடியை காலி பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ நம்ம காசுக்கு நிற்கிறது சைனா பக்கம் மட்டும்தான். இப்போ சைனாவோட ஆயுதத்தையும் காலி பண்ணிட்டோமே. ஸோ நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையே அப்படின்ற வருத்தத்தில் தான் இருக்குது. அதனால தான் அது வந்து அப்படி வெளிப்படுது. ஏன்னா இப்போ பாருங்க, நான் ஒரு சாதாரண சிட்டிசன், ஓகேங்களா, நானே இவ்வளோ எக்ஸைட் ஆகி ஒரு விஷயத்தை பேசும்போது, ஃபுல் எனர்ஜியோட பேசும்போது, அவர் வந்து ஒரு ஆப்பனண்ட் லீடர், அவர் அப்போசிஷன் லீடர். உண்மையிலேயே தேசிய உணர்வு ஒரு 5% அவர் அப்பாவுக்கு இருந்ததில் ஒரு 5% ஆச்சு இருந்ததுன்னா கூட அதை அவர் எவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்லியிருக்கணும்.
அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸை சேர்ந்த இன்னொருத்தர், சிந்தூர்னு பேர் வச்சிருக்க கூடாது, ஏன்னா அது ஒரு மதத்தை குறிக்கும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இதை விட முட்டாள்தனமாக யாராவது ஒருத்தர் பேச முடியுமா? அப்போ தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது அவங்க சொன்ன அந்த ஒரு இஸ்லாமிக் இறைவன் அழைப்பு, அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? அதே இஸ்லாமிக் இறைவன் அழைப்பை தான் இப்போ அணுகுண்டு இப்போ அவங்க ஊரில் மிசைலை போடும்போதுன்னு சொன்னாங்க, அது வேறு விஷயம். பட் அப்போ அதுக்கு அவர் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா? ஸோ திஸ் லுக்ஸ் வெரி மச் கிடிஷ். அவங்க மட்டும் இல்லாமல் இந்த பிரபலங்கள்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து இட் லுக்ஸ் வெரி மச் கிடிஷ். பட் பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான், இந்த படத்தில் வரும்ல, ஜிகர்தண்டா படத்தில் வரும்ல, ஸ்கெட்ச் உனக்கு இல்லை, சேகரிக்கல சௌந்தரே, சேகரிக்கல உனக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ சைனா அவங்களுடைய ஆயுதத்தை இதை வச்சு பரிசோதனை பண்ணணும்னு பார்த்தாங்க. பட் அவங்களுடைய ஜெட்டர் ஃப்ளைட்டை காலி பண்ணிட்டோம், அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமை காலி பண்ணிட்டோம். அப்புறம் அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் மீறி நம்ம அடிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்க போட்ட ஏவுகணையை நம்மளுடைய சிஸ்டம் வச்சு அடிச்சிட்டோம். ஸோ சைனாவுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோம், யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங். ஸோ அந்த பயமும் ராகுல் காந்திக்கு இருக்குது. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். திருமாவளவன் சொல்லும்போது வந்து அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. எதுக்காக சார் இந்த விஷயத்த சொல்கிறாரு? அவருக்கு புரியல. சோஃபியா குரேஷி யார்? அவங்கள எதுக்கு முன்னிறுத்தினாங்க? டியர் வியூவர்ஸ், இதை நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன், முடிஞ்சாது ஒரு ஷார்ட்டாகவே போடுங்க. நான் திருப்பி இதை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்தியா இந்த தாக்குதல் நடந்தது மட்டும் கிடையாது, இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறதுல ரொம்ப 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 அழகாக செயல்பட்டுருக்காங்க. விஷயம் நம்பர் 1, சிந்தூர்னு பேர் வச்சது, அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும், அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி சொல்ல மாட்டோம். விஷயம் நம்பர் 2, சோஃபியா குரேஷியும் அப்புறம் அந்த ஆத்விகா சிங்கா, சாரி அவங்களோட பேர் எனக்கு டக்குன்னு மறந்துச்சு, அவங்க 2 பேரையும் ஏன் ப்ரெசென்ட் பண்ண வச்சாங்க? அழகான மீனிங், 2-3 மீனிங் இருக்குது. 1, நீ ஒரு விமனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, ஒரு விமனை ஹர்ட் பண்ணுற மாதிரி, இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு விமனை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஹஸ்பண்டை கொன்னுட்டு நீ போய் மோடிகிட்ட சொல்லுன்னு சொன்னல, இப்போ ஒரு விமனாலே உனக்கு பதில் சொல்ல வச்சார் மோடி. இதுதான் பாயிண்ட். மோடிங்கிறதுல இந்தியா, இதுதான் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, இவங்க சோஃபியா குரேஷி ஒரு ஆர்மி குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய தாத்தா ரிலீஜியஸ் போதனைகளை ஆர்மியில் பண்ணவர், ஒரு யூனிட்டிக்காகவும் ஒரு எனர்ஜிக்காகவும். அப்போது அவ்வளவு ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஃபேமிலியோடைய பெண்ணும், ஒரு சீக்கியரான பெண்ணும், ஒரு காஷ்மீரி பண்டிட் மிர்சி இருக்காலே அவர் காஷ்மீரி பண்டிட், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காஷ்மீரி பண்டிட், ஒரு இஸ்லாமியர், ஒரு சீக்கியர், வி ஆர் இன்க்ளூசிவ் அப்படிங்கிற சூப்பரான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காங்க. இதை விட பெண்கள் மூலமாக தான் நாங்கள் சொல்கிறோம், பார்த்தீங்களா, எங்கள் பெண்களே போதும் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு, அவ்வளோ வீரமான பெண்கள் வச்சுருக்கிறோம் நாங்கள் அப்படின்றதையும் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு அழகாக கம்யூனிகேட் பண்ணுற நாம இஸ்லாமியர்களை ஐசோலேட் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அவர் அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ஹிந்து வீர பெண்மணியை கொண்டா நிறுத்தி வச்சிருக்கலாமே? இதை வந்து எந்த இடத்துலையாவது காங்கிரஸ் இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. அதாவது நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சோ கால்டு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, 1999 பார்லிமெண்ட் அட்டாக் எப்போ நடந்துச்சு, கார்கில் வார் எப்போ நடந்துச்சு, புல்வாமா எப்போ நடந்துச்சு, இது எல்லாமே பிஜேபி இருக்கும்போது தான் நடந்துச்சு அப்படின்னாரு. உங்கள் கேள்விக்கு தான் நான் வரேன். பிஜேபி இருக்கும்போது தான் நடந்துச்சு. ரெசிஸ்ட் பண்ணுறவங்க பண்ணும்போது தான் பிரச்சனை வரும். நான் இந்த எக்ஸாம்பிள் முன்னாடி நம்ம சேனல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த கிளாஸில் 4 பொறுக்கி பசங்க இருக்காங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க, எல்லாம் பொலிட்டீஷியன் பசங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. போகிற வர பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸில் யாருமே கண்டுக்கல, டீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க, கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. அவன் எவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டாலும் அதை மட்டும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ புதுசாக நம்ம அண்ணாமலை மாதிரி ஒரு பையன் அங்கே வரான், வந்துட்டு ஏங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்துக்கிறீங்க, நம்ம இதை எதிர்த்து நிற்கணும்னு எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ அந்த கிளாஸ் பிரின்சிபல் கூப்பிட்டு, ஏன்பா உனக்கு அந்த நல்ல பையனை கூப்பிட்டு, உனக்கு ஒரு வேலை இல்லையா, எதுக்குப்பா இப்போ பிரச்சனை பண்ணுற, அவங்க பாட்டுக்கு அமைதியாக வரப்போகிற பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க, விட்டு தொலை வேண்டியதானேன்னு சொன்னால் அந்த பிரின்சிபல் லூஸா இல்லை எதிர்த்து நின்று அந்த பையன் லூஸா? இவ்வளோதான் பாயிண்ட்டு. ஸோ பிஜேபி எதிர்த்து நிற்பதால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. காங்கிரஸ் கண்டுக்காம விட்டதுனால தான் எந்த பிரச்சனையும் வரதில்லை. ராகுல் காந்தி கேள்விக்கு இதுலேயும் பதில் இருக்குது. நவ் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட்டு, இவ்வளவு அழகாக இத்தனை டிஃபென்சிவ் விஷயங்களை நம்ம பண்ண, இது வரைக்கும் எந்த கண்ட்ரியுமே பண்ண ஒரு தீவிரவாதத்துக்கு எதிராக பண்ண ஒரு ரிட்டாலியேஷனில் ஒரு பெண்ணை முன்னிறுத்தலை. யூ கால் இட் அமெரிக்கா, யூ கால் இட் இஸ்ரேல், யூ கால் இட் எனி கண்ட்ரி, ரஷ்யா ஃபார் தட் பர்பஸ். Nobody did this. Only India did this with the Islamic and the Sikh women. இதை விட என்ன ப்ரைடு வேணும்? ஸோ இவ்வளோ இன்க்ளூசிவாக இருக்கிற எங்களுக்கு தெரியும், ஓகேங்களா, எங்களுடைய இஸ்லாமியர்களையும் எங்களுடைய இந்துக்களையும் எங்களுடைய சீக்கிய பெண்களையும் ஆண்களையும் அதுக்கப்புறம் என்னுடைய கிறிஸ்திய சகோதரர்களையும் எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். திருமாவளவனுக்கு அவங்களுக்கு எதிர்த்தும் பேச முடியாது, வர்ற ஃபண்டு போயிடும்.
இந்தியாவை திட்டவும் முடியாது, அப்போ கெட்ட பேர் வந்துடும். சும்மா ஆஸ் யூஷுவல் சம்மந்தமே இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்டில் கூட அல்லாஹ் அக்பர்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி வாண்டட் டு பிளே திஸ் கார்ட் ஃபார் அந்த 2 சீட்டுக்காக இவ்வளோ மெனக்கிறார். அஃப்கோர்ஸ் அந்த 2 சீட்டை அவர் ஜெயிப்பார். ஏன்னா தமிழக ஓட்டர்ஸ் மாதிரியும் கேரளா ஓட்டர்ஸ் மாதிரியும். இப்போது சிம்பிளாக இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாகிஸ்தானில் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, இன்னொரு மினிஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் சோஷியல் மீடியாலே ஆதாரத்தை பாருங்கள். அதாவது நீ வந்து என்னுடைய ஜெட்டை சுட்டு வீழ்த்திட்டேன்னா ரேடார் கொடுக்கணும், இல்லை அதோடைய வீடியோஸ் கொடுக்கணும், இல்லை அதோடைய உடஞ்ச பாகங்களையாவது கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் சோஷியல் மீடியாவை பாருன்னு குழந்தை மாதிரி பேசுகிறார். இப்படிப்பட்டவருக்கு எப்படிடா பதவி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். ஏன்னா இவ்வளவு அழகாக டிஃபென்ஸ் பண்ணது, இந்தியாவோட டிஃபென்ஸ் பன்மடங்கு ஏறி இருக்கு. 360 டிகிரியில் 360 டிகிரி டைமென்ஷனில் இந்தியா வளர்ந்துருக்கு. வறுமையில் 25 கோடி பேர் வறுமையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க கடந்த 10 வருஷத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 1,02,000 ஸ்டார்ட் அப்ஸ் கடந்த 6 வருஷத்தில் மட்டுமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 56,000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் ரோடு போடப்பட்டிருக்கு. விவசாயம் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பீங்களே, விவசாயத்தில் இந்தியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டேட்டாஸ் எடுத்து போய் பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த குறைந்தபட்ச இது இருக்கு இல்லையா, அந்த தானிய விலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 70% ஏறிடுச்சு. 100% சொன்னாங்க, அது டுவர்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங் ஆன். நடுவில் கோவிட்லாம் வந்துச்சு, வி ஹாவ் டு கிவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீ. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. பட் 70% ஏறி இருக்குது. எல்லா டைமென்ஷன்லையும் வளர்ச்சி, டிஃபென்ஸில் பயங்கரமான வளர்ச்சி. சைனாவோட வெப்பன்ஸை நம்ம அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளவு இருந்தும் ஒரு தாஜ் அட்டாக்குக்கு பதில் கூட சொல்ல திராணியற்ற காங்கிரஸ் அரசுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ படித்தவங்க, கேரளாவில் படிப்பில் டாப்பு, நீங்களே ஓட்டு போட்டுட்டு இருக்கும்போது வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்காமல் என்ன பண்ணுவாங்க? ஸோ பாகிஸ்தானில் என்னையா நீ தேர்ந்தெடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணடியில் பார்த்து தமிழர்கள் நம்மளை காட்டி பிடிக்கணும். ஏன்னா நம்ம படிச்சுமே இந்தியாவுக்கு ஒரு வகையிலையும் ஒர்த்தில்லாத ஆட்களுக்கு சொல்லி ஓட்டு போட்டுட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி பண்ணுறதுல தப்பே கிடையாது. எவ்வளவுதான் வந்து இவங்க மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காக இஸ்லாமியர்கள் சொன்னாலும் ஒரு இந்து கடவுளை இழிவாக பேசுகிற திமுக காரன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, விசிகாவை பார்த்துருக்கீங்க, காங்கிரஸ்காரனை பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய கடவுளை இழிவாக பேசின ஒரு பிஜேபி காரன் நீங்கள் பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு டிஃபென்ஸுக்காக ஒரு பெண்மணி சொன்னப்போ கூட அவங்கள பதவியை விட்டு விலக்கி வச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த பதட்டம் தனியணும்னு நினச்சது தான் பிஜேபி அரசு. ஸோ இதெல்லாம் திருமாவளவன் பேசுறது பாலிடிக்ஸ்க்காக. சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத மேலே ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.